பாருங்க, கடத்தருவில் பானிபூரி விற்கிறான், கொத்தனார் வேலைக்கு வரான், சித்தாள் வேலைக்கு வரான். அந்த சோத்துக்கே இல்லை. அங்கேருந்து இங்கே வந்து பஞ்சம் பழிக்க வர மாதிரி வந்துட்டு இருக்கிறான். ஹிந்தி படித்த பெரிய அறிவாளி ஆகிட்டாங்களா? இல்லை. நம்மள ஏன் ஹிந்தி? ஒரே நாடு எல்லாம் இந்தியா அப்படின்னா ஒரே நாடு, ஒரே மொழி பேசுகிறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்திக்கணும்னு பாரதிய ஜனதா அரசு முயற்சிக்குது. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்ம வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம். இன்றைக்கு வந்து இரும்பு வந்து எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்த இரும்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஆய்வுல உலக நாட்டுக்கு வெளிப்படுத்திருக்கிற நம்மளோட முதல்வர் ஆய்வுல. எதுக்கு சொல்ல வரனா, நம்ம தான் ஆதி காலத்துல நம்ம மொழி, நம்மளுடைய கலாச்சார பண்பாடு தான் சிறந்ததுன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரம், மொழி அடையாளத்தை காலி பண்ணிட்டா நம்மளுடைய வரலாறே இல்லாத போயிடும். நம்ம வாழ்ந்த வரலாறே இல்லாத போயிடும். அதுக்குதான் அவங்க முயற்சிக்கிறாங்க. அது என்ன, அதனால என்ன பயனு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம இதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஹிந்தியை கட்டாயமாக்காத நிறுத்தினதுனால தான் மும்மொழி கொள்கையை அன்றையிலிருந்து எதுக்குறோம். பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு தளபதி, இவ்வளவு பேரும் திராவிட கட்சிகள் இந்தி எதிர்த்தது காரணமே அதுதான். நம்ம தமிழ் மொழியை காக்கணும். நம்ம தமிழ்ல படித்தவர்கள் தான் இன்றைக்கு உலகளவிய பெரிய பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க. வெளிநாட்டுல போய் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க, பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க வந்து அங்க வந்து கேரளாக்காரன் தமிழ் தான் இன்ஜினியர் இருக்கு. மீதி எல்லாம் கூலிக்காரனாக தான். அந்த அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர்களும் நம்ம தமிழ் படித்தவங்களாம் ஒன்றும் சாதாரண ஆளுதான் இல்லை. வெளியில் போய் உலக அளவில் தேவையான இங்கிலீஷ் படித்தா போதும், உலக அளவில் போய் பேசலாம் போகலாம் அப்படிங்கிறது ஆங்கிலம் துணை படமாக இருக்கிறது கட்டாய படமாக இருக்கும். அதுக்காக தான் இந்தியா இருக்கிறோமோ அங்கே மூத்த பிள்ளைங்க ஹிந்தி படிக்குது, இவங்க நம்ம படிக்காத யாரையும் படிக்காதுன்னு சொல்லுது. ஹிந்தியை கட்டாயமாக்கிட்டா இன்றைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் ஒன்று, மீதி எல்லாம் தமிழில் இருக்கும். அப்புறம் என்னென்னா தமிழ் மட்டும்தான் ஒரே ஒரு புத்தகம் இருக்கும், அப்புறம் எல்லாம் ஹிந்தியாக போயிடும். அப்புறம் நம்ம இல்லாத போயிடுவோம், காணா போயிடும். நம்மகிட்ட இருக்கிற சுதந்திரம், நம்ம இருக்கிற உரிமைகள் எல்லாம் பறிக்கிறாங்க. முன்னாடி நம்ம விவசாயின்னா காலையில் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு உள்ள விட்டாங்கன்னா சாயந்தரம் போய் விவசாய தொழில் பார்க்கணும். தச்சு தொழில் பார்த்தாங்க, அவங்க தச்சு தொழில் பார்க்கணும். குலக்கல்வி திட்டம்னு வச்சு வார்ப்பணிய ஆதிக்கத்தை இப்போ நம்மளுடைய தமிழனை அடக்குமுறையில் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்குள்ள எல்லாருமே இப்போ போய் இன்ஜினியர் ஆகுதா, டாக்டர் ஆகுதா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு டாக்டர் ஆகிறதுக்கு கலைஞர் தான் காரணம். கிராமப்புற பள்ளியில் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடு, இடஒதுக்கீடு, அவங்களுக்கு முன்னுரிமை கொடு. தமிழ் வழியில கல்வி கற்ற அவங்களுக்கு முன்னுரிமை கொடு. சமுதாய ரீதியா இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சு இவ்வளோ பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த திராவிட இயக்கமும் கலைஞர், பெரியார், அண்ணா, இந்த திராவிட கட்சி இல்லைன்னா, திராவிட கட்சின்னு அண்ணா திமுக திராவிட கட்சி இல்லை, அதெல்லாம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டு ஓட்டுனார வழியே திராவிடத்துக்கு அண்ணா அந்த கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வந்து அவங்க ஊழல் வழக்கெல்லாம் கையில் பிடிச்சி வச்சு மோடி மிரட்டி அந்த கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா தின டிவியில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையான கட்சியிலேருந்து நீக்கியாச்சும்பாங்க, இவங்க அவங்களோட சேர்றாங்க, இவங்க அவங்களோட சேர்றாங்க. அந்த கட்சியை கலக்கலக்க வச்சு அவங்க கட்சியை கைப்பற்றுறதுக்கு பாரதிய ஜனதா முயற்சி. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும், நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோகாத இருக்கணும், நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், இடஒதுக்கீடு, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடஒதுக்கீடுலாம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எல்லாருமே இடஒதுக்கீடு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியவே இல்லை. நீங்க படிச்சவங்க கூட வருத்தமான ஒரு சூழ்நிலை தான். நம்மளுடைய அமைச்சர் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது கல்லூரி மாணவர்கள்லாம் உட்காந்து பேசுறாங்க, இடஒதுக்கீடால பாதிப்படைஞ்சிட்டு. அப்ப இவருக்கு இடஒதுக்கீடை பத்தி அவ்வளவு விளக்கம் கொடுத்தாரு. அப்படி விளக்கம் கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்கள இவ்வளவு விஷயம் இருக்கா எனக்கு தெரியல, படித்தவர்களுக்கே தெரியாத இடஒதுக்கீடு அப்படிலாம் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கணும், நல்லா வளரணும், இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கில் போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4000 கோடி நீ ஹிந்தி படிப்புன்னு 4000 கோடி பணம் தருவாங்க. நீ 4000 கோடி தரணும், நான் 20,000 கோடி அரசாங்க தமிழ்நாடு அரசோட பணத்தையும் என் வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்மளோட வரிப்பணத்தை வாங்கி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போய் தான் பணம். மோசடித்தனமான ஒரு அற்பத்தனமான ஒரு நிர்வாகம் மத்திய அரசாங்கம். அதோட மட்டும் இல்ல, பீகார்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி போராட்டம் பண்ற நம்ம முதலமைச்சர் கூட போய் கலந்துட்டாங்க. 1,65,000 பேர் அந்த ஊர், அந்த நாட்டு தமிழ் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஓட்டை நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பரவாயில்ல அங்கங்கேயும் கொஞ்சம் பேர் நீக்கிட்டு 1,65,000 வாக்காளர் நீக்கிட்டாங்க. அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க நடந்து வாக்காளரை சேர்த்துட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளும் நம்மகிட்ட நடந்துடக்கூடாதுங்கிறத முன்னெச்சரிக்கை. வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும், சேர்க்கணும். ஓட்டர் யார் யார் சேர்க்காத இருக்காங்களோ அவங்களாம் சேர்க்கணும், பண்ணணும்.
அப்படி இருந்தா PLA 2 PDA PLC 100 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு பல்வேறு வகையில வேலைகளை குறைச்சி பகிர்ந்து இந்த கழக பணி ஆற்றணும். வர தேர்தல் இன்னும் 6 மாதங்கள் இருந்தாலும்